திஸ் இஸ் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் பீப்புள் மேண்டேட். இது மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பு அல்ல. அதற்கு மாறாக தேர்தல் ஆணையம் வழிய பெறப்பட்ட தீர்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் வாக்களிக்காமல் விடக்கூடாது என்பது தேர்தல் ஆணையத்தின் நோக்கமாக இருந்தால் எதிர்க்கட்சிகள் எவ்வளவு ஜனநாயக போராட்டம், நீதிமன்ற போராட்டம், கருத்துருவாக்கம், நாங்கள் காதுகளிய கத்தியது பத்திரிகையாளர்களுக்கு கேட்கவில்லையா என்று சொல்லுகிறேன். தேர்தல் பிரச்சார களம் என்பது வேறு, தேர்தல் பிரச்சாரம் என்பது வேறு. ஆனால் தேர்தல் பிரச்சார நேரத்திலே போய் எங்கள் வாக்கு இல்லை என்று நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டில் உச்சபட்ச அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் வைத்திருக்கிறது. அப்ப தேர்தல் நாங்கள் எதிர்கொண்டாகணும். நீதிமன்றம் போனோம், மக்கள் மன்றம் போனோம், 70 லட்சம் பேரை நீக்கி இருக்கீன்னு ஆதாரத்தோடு நிரூபிச்சோம். போலி வாக்காளர் இருக்காங்க சொன்னோம். ஆனா 2 காதுகளையும் பொத்தி கொண்டு தேர்தல் ஆணையம் அமைதியாக மரியாதைக்குரிய இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் மோடிக்காக வேலை செய்து கொண்டிருந்தது. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். திஸ் நாட் பீப்புள் மேண்டேட். இது வழிய திணிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்துடைய போலி வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறோம். இது பாஜக வெற்றியோ இல்லை நிதிஷ்குமார் வெற்றி அல்ல. அதற்கு மாறாக இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வெற்றி. இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய இன்னொரு ஏஜெண்டாக இருந்து திட்டமிட்டு ஜனநாயகத்தை விரும்புகிற மக்களை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இது எப்படி மக்களுடைய வெற்றி கொண்டாட நினைக்கிறீங்க? 70 லட்சம் பேருக்கு 10 வருஷமா 20 வருஷமா குடியிருந்து வாக்கு போட்டவங்க, கடந்த தேர்தலில் வாக்கு போட்டவங்க, போன பாராளுமன்ற தேர்தலில் நிர்ணயிச்சவங்க 70 லட்சம் பேரை ஒரே ஒரு தேர்தல் கணக்கெடுப்பை நீக்கிட்டு நான் தான் ரவுடி ஜெயிச்சிட்டா இது மக்கள் தீர்ப்பு இல்ல. இது முழுக்க வலிய தேர்தல் ஆணையத்தால் மோடி அவர்கள் கையில் பறித்து கொடுக்கப்பட்ட வெற்றியாகத்தான் நாங்க பார்க்கிறோம்.